விருத்தாச்சலம் வடக்கு ஒன்றியத்தில் கை சின்னத்திற்கு அமைச்சர் சி.வி. கணேசன் தீவிர வாக்கு சேகரிப்பு. கடலூர் நாடாளுமன்ற தொகுதி இந்தியா கூட்டணியின் சார்பில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் டாக்டர் விஷ்ணு பிரசாத்தை ஆதரித்து விருத்தாச்சலம் வடக்கு ஒன்றியத்தில் அமைச்சர் சி.வி. கணேசன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். விருத்தாச்சலம் வடக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட பெரிய வடவாடி, விஜயமாநகரம், பூவனூர், ரூபநாராயணநல்லூர், பள்ளிப்பட்டு, கர்ணத்தம், காட்டுப்பரூர், சிறுவம்பார், எடச்சித்தூர், கோணங்குப்பம், மூப்பரூர், மூப்பட்டி, தொட்டிக்குப்பம், எருமனூர் உள்ளிட்ட கிராமங்களில் வாக்குகள் சேகரித்த அமைச்சர் சி.வி. கணேசன் பேசியதாவது, தமிழகத்தில் மகளிருக்கான மகளிர் உரிமை திட்டம் 1,15,00,000 பேருக்கு கிடைக்கிறது. இதில் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 50,000 பேர் வீதம் 234 சட்டமன்ற தொகுதிக்கும் சென்றடைகிறது. அதேபோல் புதுமை பெண் திட்டத்தின் மூலம் கல்லூரி பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது. இந்தியாவிலேயே மிகவும் சிறப்பு வாய்ந்த திட்டமான பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு போன்ற திட்டம் தமிழகத்தில் செயல்பட்டு வருகிறது. இந்த திட்டங்கள் அனைத்தும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தவுடன் அனைத்தும் மாநிலங்களிலும் நடைமுறைப்படுத்தப்படும். NLC-யில் வட மாநிலத்தவர்களுக்கு முன்னுரிமை அளிக்காமல் தமிழர்களுக்கு முன்னுரிமை அளித்து வேலை வழங்கப்படும். பெட்ரோல் லிட்டர் 75 ரூபாய்க்கும், டீசல் லிட்டர் 65 ரூபாய்க்கும், சிலிண்டர் 500 ரூபாய்க்கும் குறைத்து பொதுமக்களுக்கு வழங்கப்படும். இதனால் இந்தியா கூட்டணியை வெற்றி பெறச் செய்ய வாக்காளர்களாகிய நீங்கள் அனைவரும் கை சின்னத்தில் டாக்டர் விஷ்ணு பிரசாந்துக்கு வாக்களித்து 3 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என பேசினார். முன்னதாக பெரிய வடவாடியில் அமைச்சர் சி.வி. கணேசன் வீடு வீடாக சென்று வாக்காளர்களை சந்தித்து துண்டு பிரசுரங்கள் விநியோகித்து அரசின் நலத்திட்டங்களை கூறி கை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். அப்போது விருத்தாச்சலம் MLA ராதாகிருஷ்ணன், திமுக மாவட்ட துணை செயலர் PVP முத்துக்குமார், முன்னாள் MLA VT கலைச்செல்வன், மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் MS கணேஷ்குமார், விருத்தாச்சலம் வடக்கு ஒன்றிய செயலாளர் விருத்தாச்சலம் வடக்கு ஒன்றிய செயலாளர் கனக கோவிந்தசாமி, ஆதிதிராவிட நலக்குழு அமைப்பாளர் ராமு, ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் தர்மமணிவேல், இளைஞரணி மாவட்ட துணை அமைப்பாளர் நாராயணசாமி, ஒன்றிய குழு தலைவர் மலர், ஒன்றிய துணை செயலாளர்கள் கோவிந்தராஜ், ராஜேந்திரன், அவைத்தலைவர் சிவசங்கரன், மாவட்ட பிரதிநிதிகள் சிவக்குமார், பாலகிருஷ்ணன், மதியழகன், ஒன்றிய பொருளாளர் RG சாமி, நிர்வாகிகள் வெங்கடேசன், திருஞானம், சண்முகம், வீரபாண்டியன், காங்கிரஸ் கட்சி மாவட்ட பொருளாளர்கள் ராஜன், நகர தலைவர் ரஞ்சித்குமார், VCK மண்டல செயலாளர் ராஜ்குமார், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வட்ட செயலாளர் அசோகன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பாலமுருகன் மற்றும் திமுக காங்கிரஸ் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.